இருக்க வேண்டும். அது போல மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மிதுன லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்து இருக்கும் பொழுது இந்த மிதுனத்தில் பிறந்தவருக்கு பல முதலீட்டை குறிக்கக்கூடிய வீடு இந்த 12ஆம் வீடான ரிஷபமனை, முதலீட்டை குறிக்கக்கூடிய கிரகம் ரிஷப வீடும் கிரகமா சுக்கிரனும் வருது. இப்போ பொதுவாகவே இந்த 12ஆம் இடமும் ரிஷபம் தான் முதலீடு என்ன பண்ணணும், முதலீடு லாபம் உண்டான்றதை சொல்லுது. இதுல வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய கிரகங்கள் யார் யாரெல்லாம் வரான்னா இந்த மிதுனத்திற்கு 12ஆம் இடம் அல்லது ரிஷப சுக்கிரனோடு சனியினுடைய தொடர்பு இருப்பது. இங்க 7ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த 2 ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய குருனுடைய தொடர்பு இருந்தாலும் முதலீட்டால் லாபம் உண்டு. ஏன்னா முதலீடு என்பது இன்னொருவரை சார்ந்து செயல்படக்கூடிய செயல்கள். அப்ப குரு சனி ரிஷபத்திற்கு ஆதாயம் பண்ணி கொடுக்கிறது. குருவோ சனியோ தொடர்புல இருப்பது ரிஷபத்திற்கு ஆதாயம். அது போல சுக்கிரன் வலுத்து இருந்தாலும் யோகம். சுக்கிரன் வலுத்து இருக்கணும். ரிஷப மனை அல்லது சுக்கிரனோடு இந்த குரு சனி தொடர்பு கொண்டிருப்பது மிதுனத்தில் பிறந்தவருக்கு ஆதாயத்தை குறிக்கிறது. மிதுனத்தில் பிறந்தவருக்கு பெரும் ஆதாயத்தை முதலீட்டால் கொடுக்கிறது.